கடலூர் அழகிய நத்தம் பகுதியில் மத்திய குழுவினர் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு. அழுகிய பயிர்களை கையில் எடுத்து காட்டி விவசாயிகள் குமுறல். பண்ருட்டி மற்றும் கடலூர் தாலுகாவில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய குழுவினர் முழுமையாக ஆய்வு செய்தனர். ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தகவல். கடலூரில் சர்வர் பழுதான், வெள்ள நிவாரணம் 2000 ரூபாய் வழங்கும் பணி முடக்கம். ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றம். வெள்ள நிவாரண நிதிக்கு 2ஆம் தவணையாக 20,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். புதுச்சேரியில் மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். எப்படி சார் அமைதியா இருப்பாங்க? எப்படி அமைதியா இருப்பாங்க? சும்மா தண்ணி வேண்டாம். எப்படி சார் எங்க காட்டுவீங்க? நீங்க தாலுக்காரு, நீங்க இன்னும் அங்க காட்டுறதா? சும்மா இடத்துல எடுத்து காட்டுங்க. டிஎன் பாளையம் ஆதி திராவிடர் பகுதியில் வசிக்கும் வீடுகளுக்குள் ஆய்வு செய்யவில்லை என புகார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 11ஆம் தேதி இலங்கை தமிழக கடற்கரையை நெருங்கும். தமிழ்நாட்டிற்கு 11ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. 11ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். மாணவர்களை கல்வியில் இருந்து வெளியேற்றும் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் நிச்சயம் செயல்படுத்த மாட்டோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். திருவண்ணாமலை மலையின் மீது மேற்கொண்ட ஆய்வு குறித்து திங்களன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழக மண்ணியல் துறை தலைவர் பிரேமலதா தகவல். பரபரப்பான அரசியல் சூழலில் திங்களன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார். துணை பட்ஜெட்டும் தாக்கலாகிறது. ஆதவ் அர்ஜுனா கட்சியில் தான் இருக்கிறார், பொறுப்பில் தான் இருக்கிறார். உயர்நிலை குழுவில் பேசி அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் தயங்குவது ஏன்? விசிகாவிற்கு 2 தலைவர்களா என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. மணிப்பூர் செல்ல விஜய் தயாராக இருந்தால் அவருடன் மணிப்பூர் செல்ல நானும் தயார் என பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. அரசியலில் அடிப்படை அறிவை விஜய் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கருத்து. தாவேகா தலைவர் விஜயை ஒரு அரசியல்வாதியாக திமுக அங்கீகாரம் செய்யவில்லை. வேங்கை வயலுக்கு விஜய் சென்றாரா என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கேள்வி. சந்திரசேகரின் மகனாக சினிமாவில் நுழைந்த விஜய் வாரிசு அரசியல் குறித்து பேசலாமா என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி. வெள்ளம் பாதித்த இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கினால் அதை போட்டோஷூட் என்கிறார் விஜய் என்றும் விமர்சனம்.
மனநலம் குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு கடுமையான சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். மன வளர்ச்சி குன்றிய பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு குறித்து சென்னை காவல்துறை அறிக்கை. பொதுவெளியில் விமர்சிப்பது சாட்சியங்களை கலைத்து புலன் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் என விளக்கம். தெலுங்கு அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போலீசார் தடை விதித்ததாக நடிகை கஸ்தூரி பரபரப்பு குற்றச்சாட்டு. தான் பதுங்கிவிட்டால் போலீசார் விட்டுவிடுவார்களா என்றும் கேள்வி. சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரி தாக்கியதாக இலங்கை பயணி புகாரால் பரபரப்பு. சோதனையின் போது பயணியும் அவரது நண்பர்களும் கொலை மிரட்டல் விடுத்ததாக சுங்க அதிகாரி சரவணன் புகார். அரக்கோணத்திலிருந்து சென்ட்ரல் நோக்கி சென்ற மின்சார ரயில் மணவூர் ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் அதிர்ச்சி. என்ஜினில் கோளாறு என கூறி அதே ரயில் ஆவடியில் நிறுத்தப்பட்டதால் செய்வதறியாமல் தவித்த பயணிகள். பெரியபாளையம் அருகே ஓடும் அரசு பேருந்திலிருந்து தவறி கீழே விழுந்து பெண் பலி. பெரியபாளையம் போலீசார் விசாரணை. கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடி மலை கிராமத்தில் உடலில் சேற்றை பூசிக்கொள்ளும் வினோத திருவிழா. நூற்றுக்கணக்கான ஆண்கள் ஆடி பாடி கொண்டாட்டம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணி. ஷம்பு எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மீது அவரது மகனும் நடிகருமான மஞ்சு மனோஜ் பரபரப்பு புகார். காயங்களுடன் ஹைதராபாத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் அதிர்ச்சி. மகன் தன்னை தாக்கியதாக மோகன் பாபுவும் காவல் நிலையத்தில் புகார். சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியது கிளர்ச்சி படை. அதிபர் பஷர் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோட்டம். அதிபர் மாளிகையை சூறையாடி பொருட்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள். அதிபரின் தந்தை சிலையும் உடைப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 11வது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அபார வெற்றி. நடப்பு சாம்பியனான சீன வீரர் டெங் லெரனை வீழ்த்தி அசத்தல்.